இங்க ஒரு பொண்ணு நடுராத்திரில ரொம்ப நேரமா ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு பஸ் வருது. கரெக்டா இவ அந்த பஸ்ல ஏறலான்னு போற நேரத்துல பக்கத்துல இருந்த ஒரு வயசானவர் கீழே விழுந்துறாரு. அத பார்த்தது மனசு கேட்காம பஸ்ல ஏறாம ஓடி போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறா. அவரோட கண்ணுல ஒரு பக்கம் அடிபட்டு இருக்கு. சோ கண்ணு தெரியாம கீழே விழுந்திருக்காரு. இப்ப அவரையும் கூட்டிட்டு அந்த பஸ்ல ஏறி போயலான்னு அவரை தூக்கி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவர் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி இவளையும் பஸ்ல ஏற விடாத மாதிரி காலை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. பஸ் டிரைவரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கடைசியில இவருக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுறா. அப்பயும் அந்த ராத்திரில அவர் தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம அவரை தூக்கிக்கிட்டே நடந்து போறா. கொஞ்ச தூரம் போனது இவரால தூக்க முடியாம கீழே இறக்கி விட்டுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு கால் டாக்ஸி வருது. சரின்னு அந்த காரை நிறுத்தி அதுல ஏறிலான்னு விசாரிக்கிறா. திரும்பி பார்த்தா இவ தூக்கிட்டு வந்த அந்த வயசானவர் காணாம போயிடுறாரு. கூட வந்தவரை பாத்தீங்களான்னு அந்த டிரைவரை கேட்டா வந்ததுல இருந்து நீ மட்டும் தானே தனியா இருக்கேன்னு சொல்றாரு. அவர் சொல்றதை கேட்டது இவளுக்கு பயம் அதிகமாயிடுது. சோ இங்க இருந்து போனா போதுன்னு கார்ல ஏறி போயிடுறா. பார்த்தா இவ போயிட்டு இருக்கிற வழியில இவ ஏறாம மிஸ் பண்ண அந்த பஸ் பெரிய விபத்தாகி கவுந்து கிடக்கு. அதுல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் இவளை காப்பாத்தினது யாருன்னு இவ யோசிக்கிறா.